உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசித்து சில சத்தியங்களை நாம் தியானிக்க நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 33:12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் போதும். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட எப்படி தங்கி இருப்பானா? சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல ஒரு புதிய சுக வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். ரொம்ப மகிழ்ச்சி. அல்லேலூயா. அதை எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம். அவர் நமக்கு சுக வாழ்வை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடணும். சுகபோக வாழ்வை கட்டளையிடுகிறவர் அல்ல. அந்த கடைசி நாட்கள்ல சுகபோக வாழ்வை பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பெரிய கூட்டம் எழும்பி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சுகபோகத்தை நமக்கு அனுமதிக்கிறவர் அல்ல, சுக வாழ்வை கட்டளையிடுகிறவர். ஆமென். நல்ல கைதட்டி ஆமென். அல்லேலூயா. ஆமென். நமக்கு நல்ல தெரிந்த பாடல் தானே, கொஞ்சம் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சில பாடல்களை பாடுவதும் எனக்கு மகிழ்ச்சி. ஆமென். நம்ம நல்ல தெரிந்த பாடல். ஆமென். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. நீங்க தான் பாடணும். பிரியமானவனே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது நல்லதொரு போராட்டமே, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஓ ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை சுகமா வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் எப்படி தங்குகிறார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன், சத்தமா சொல்லுங்க. நிறைவான பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பொதுவா இப்படி சொல்லுவேன், கொஞ்சம் பேர் செத்து பேருவாங்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த லிமிட்லயே நடத்துறார். சிலர்லாம் நமக்கு ஆண்டவர் நினைச்சதை டக்கு டக்குன்னு செஞ்சிட்டாருன்னா பொட்டு பொட்டுன்னு போயிருவான். ஆமோதிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கே சிலவனால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள்லாம் மனதார விசுவாசிச்சு படிச்சீங்கன்னா அவர் தருகிற சுக வாழ்வுக்கு பக்கத்துல ஏணி வச்சாலும் இந்த உலகம் ஒன்றும் கொடுத்துடவே முடியாது. ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினாராம். அல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணினாராம். ஆமென். அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் சுகமாய் வைத்திருப்பார். சங்கீதம் 12ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனம் நமக்கெல்லாம் நல்லா பிடிச்ச வசனம். எத்தனை பேர் அதை அறிக்கை பண்ணிருக்கிறீங்கன்னு தெரியல. சத்தமா அதை வாசிக்கலாமா? ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும், எளியவர்கள் விடுகிற பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க அவர்கள் மேல் சீறுகிறவர்கள் நின்று அவர்களை காத்து நான் எப்படி இருக்க பண்ணுவேன்? சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று. சத்தமா சொல்லுங்க. எப்படி இருக்க பண்ணுவேன்? சுகமாய் இருக்க பண்ணுவேன். நான் உண்மையிலே நம்புறேன். வசனத்தை சொல்லும் போது அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அதை பெற்றவங்க இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென். ஆமென்.
சங்கீதக்காரன் 4ஆம் சங்கீதத்திலையும் கடைசி வசனத்துல ரொம்ப அழகா சொல்லுவார். அதை வாசிப்பீங்களா? சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஆமென். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எப்படி தங்க பண்ணுகிறீர்? சுகமாய். இந்த வசனத்தை சொல்லும் போதே உங்களுக்கு இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆமென். போராடி கொண்டிருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பல நாட்களா நீங்க கலங்கி கொண்டிருக்கிற கலக்கத்துக்கு இந்த வசனம் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிராணனை அழிவுக்கு தப்பி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத ஒரு ஜீவனுள்ள தேவன். ஆமென். சுகமா இருக்க பண்ணுகிறவர்கள் சொல்லுங்க, எப்படி இருக்க பண்ணுவா? ஹல்லேலூயா. ஆமென். நம்மள சேஃபா இருக்க பண்ற. என்ன நடந்தாலும் அவர் நம்மளை ஒருத்தர் அழகா பாதுகாத்து கொண்டு போயிட்டே இருப்பார். அதனாலதான் சாலமோன் ரொம்ப அழகா சொன்னார், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. என்ன பாதை? ராஜபாதை. என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்குன்னு ஒரு தனி ட்ராக் வச்சிருப்பார். அதுதான் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் எப்படி ஓடுவோம்? பொறுமையோடு ஓடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு யாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறவர். பிறகு எப்படிங்க நம்ம அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுகிறோம், கர்த்தர் எனக்காக. சூப்பரா சொன்னீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, தூசியை உதறிவிட்டு எழும்புங்க. The Lord will do everything for me. அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை எல்லாம் எனக்காக என்ன பண்ணுவார்? ஹல்லேலூயா. ஆமென். அவர் இரவும் பகலும் நம்ம மேல கண்ணு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எவ்வளவு அழகாய் தம்முடைய திராட்சை தோட்டத்தை அவர் பாதுகாக்கிறார் என்கிற வசனத்தை நீங்க எடுத்து எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணி இருப்பீங்க. திருப்பி அந்த வார்த்தையை வாசிப்பீங்களா? ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். கண்ணு எப்பமெல்லாம் இருக்குதா? ஆமென். பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். நம்மை இன்றைக்கு அவர் எப்படி அழைக்க விரும்புகிறார்? யூ ஆர் மை beloved. எப்படி கூப்பிட விரும்புகிறார்? நீ என் நேசத்துக்குரியவன். அல்லேலூயா. நீ என் அன்புக்குரியவன். தம்முடைய பிள்ளைகளை எப்போதுமே ஆண்டவர் அன்பாய் நேசிக்கிறவர். அன்பு நிறைந்த நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட எப்படி இருப்பானா? சுகமா இருப்பானா? நீங்கள் அந்த உபாகமம் 33:12 பின்பகுதியை கூட வாசித்து விட்டு வார்த்தைக்குள்ள நாம் போகலாம். அவனை என்னாலும் அவன் எல்லைகளுக்குள்ள எப்படி இருப்பார்? சத்தமா சொல்லுங்க, உங்கள் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை தொல்லையா பார்க்கிற ஜனங்கள் நடுவில், ஆமென், இவன் வீட்டை காலி பண்ண மாட்டாளா, இவன் இந்த வேலையை விட்டுட்டு போக மாட்டானா, எப்பண்டா இவன் இங்க இருந்து வெளியில போவான். கூட பிறந்ததுகளே சிலது நினைக்குது, எப்பண்டா நமக்கு பிரிச்சு கொடுக்கறத கொடுத்துட்டு இது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். நம்ம ஊர்ல சொல்றாங்கல்ல, அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ. ஹல்லேலூயா. எப்பண்டா இந்த அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், எப்பண்டா இது காலியாகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க சாகணும்னு நினைக்கிற ஆள் சாகிற வரைக்கும் நீங்க நல்லா சுகமா வாழ்ந்திருப்பீங்க. ஆமாங்க, ஆமா. இந்த நம்ம அருமையான வின்சென்ட் சாமுவேல் ஐயா அவங்க ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்களா, நம்ம அடிக்கடி துக்க வீட்டுகள் அந்த பாட்டை பாடுவோம். ஆமென். பரலோகமே என் சொந்தமே என்று அந்த பாட்டு அவங்க எழுதினது எப்படின்னா, வியாதியில படுத்துட்டாங்க, பார்க்க வர்றவங்கள நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு. அவருக்கு அப்போ வயசு ஏறக்குறை 26 - 35 வரைக்கும் நினைக்கிறேன், ரொம்ப இளம் வயசு. இது ஊழியக்காரர் போயிருவாருன்னு நினைச்சிட்டாங்க. அவரும் ரெடி ஆயிட்டாரு. பரலோகமே என் சொந்தமே. ஆனா
அந்த பாட்டு ஆயிரக்கணக்கான பேருக்கு பாடியாச்சு. இன்னைக்கும் ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? என்னைய அனுப்ப நினைச்சிய உங்களுக்கு பாட்டு தந்துருதேன். என்ன தந்துருதேன்? சத்தமா சொல்லுங்க. நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்களுக்கு முன்னாடி என்னை சிறந்து வாழ பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் எனக்காக வாழ போகிறதல்ல, நான் யாருக்காக வாழ போகிறேன்? அல்லேலூயா. என் பேச்சு, என் மூச்சு, என் சொல்லு, என் செயல் எல்லாம் யாருக்காக? இயேசுவுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசுவுக்காக ஜீவிப்பேனா, என்ன வந்தாலும் அஞ்சிடனா, ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேனா, இயேசுவுக்காக. இது எங்க சண்டே ஸ்கூல் சாங், அப்படிதானே ஐயா? எங்க சண்டே ஸ்கூல் சாங் இது. நீங்களும் நீங்க சொல்லி கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆட்களுக்கு இப்ப பழைய பாட்டுலாம் மறந்து போச்சு. ஏன்னா ரொம்ப புது புது ராகம், புது புது ஸ்டைல் தான் பிடிச்சிருக்குது. அல்லேலூயா. நல்ல கை தட்டி பாடலாமா? இயேசுவுக்காக ஜீவிப்பேனா, என்ன வந்தாலும் அஞ்சிடனா, ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேனா, இயேசுவுக்காக ஜீவிப்பேனா, என்ன வந்தாலும் அஞ்சிடனா, ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேனா. அல்லேலூயா. என்னுடைய வாழ்வு எல்லாம் யாருக்கு தான்? எனக்கு என்ன உயர்வு வந்தாலும் நான் அதை யாருக்கு தான் கொடுப்பேன்? அல்லேலூயா. எனக்கு தரப்படுகிற எந்த உயர்வை என் சுய லாபத்துக்காக பயன்படுத்தவே மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். இந்த கர்த்தருக்கு பிரியமானவனாக இந்த பென்யமீன், இவனுடைய வாழ்வை குறித்து கொஞ்சம் உங்ககிட்ட நான் பேசிட்டு தேவ சத்தியத்துக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். இந்த பென்யமீன் தகப்பனுக்கு பிரியமானவன். யாருக்கு பிரியமானவன்? நீங்கள் ஆதியாகமத்திலே 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இவர் பிறக்கிறார், பென்யமீன் பிறக்கிறார். அவங்க அம்மா என்ன பெயர் வைக்குது பாருங்க. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது, மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனேலி என்று பெயரிட்டாள். ஆமென். ராகேல் தன் மகனுக்கு என்ன பெயர் வைக்கிறாள்? பெனோலி. பெனோனில அர்த்தம் வேதனையின் பையன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சா, இந்த யாக்கோப் அவனுக்கு என்ன தெரியுமா பெயர் வைக்கிறான்? அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். வலதுகரத்தின் பையன் என்று பெயர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம பிறந்த வீட்டிலேயே நம்மளை விரும்பாம இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அங்க இருந்தே நம்மளை பிடிச்சிருந்தார். நீ எனக்கு வேணும். அல்லேலூயா. நீ யாருக்கு வேணா வேண்டாம போயிடலாம், ஆனா நீ எனக்கு பிரியமானவன். அல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு பிரியமானவர்களா நம்மளை பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு பேரே ஏழைகளின் பலன், எளியவரின். அல்லேலூயா. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. நீங்க பாடணும் தான் நான் பாட்டு பாடுறேன். குளிர் நிழலே கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் ஜீவன், நீரே என் ஜீவன். உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி துதித்து மகிழ்ந்திடுவே. அதிசயம் செய்தே ஆண்டவரே, அதிசயம் செய்தீர் ஆண்டவரே. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, எளியவரின் திடனே. அல்லேலூயா.
எங்க போனாலும் போட்டி போட்டு இன்னைக்கு ஜனங்கள் நான் தான் அவங்களுக்கு பிடிச்சவங்க இவங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்லாம் போட்டி போடுறாங்க. ஆனால் உலகம் ஒதுக்கி யாரை வச்சிருக்குதோ, உலகத்துக்கு தேவையில்லைன்னு யாரெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறாங்களோ, ஆண்டவர் அவங்க பக்கத்துல வந்து நின்று சொல்லுவாரு, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படிம்பாரு. ஏன் என்கிட்ட பலன் இல்லை, நீ தான் எனக்கு வேணும். என்கிட்ட ஞானம் இல்லை, நீ தான் எனக்கு வேணும். என்கிட்ட அழகு இல்லை, நீ தான் எனக்கு வேணும். என்கிட்ட அறிவு இல்லை, நீ தான் எனக்கு வேணும். என்னை யாருக்குமே பிடிக்காது, அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் அதே ஆதியாகமத்தில் 42ஆம் அதிகாரத்தில் 3-4 வாசியுங்கள். ஆதியாகமம் 42:3-4 வாசியுங்கள். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடு அனுப்பவில்லை. இவன் யாருக்கு பிரியமானவன்? நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அந்த 10 பேர் கூட சேர்ந்து என்னைய பெரிய ஆளா அடையாளமே படுத்தல, இன்னி கொஞ்சம் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டுறாரு, ரொம்ப பெருசாலாம் இன்ட்ரோடியூஸே பண்ண மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சில மோசம் உங்களுக்கு நடக்காம இருக்கிறதுக்காக உங்களை கைக்குள்ள பொத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏற்ற நேரத்தில் உங்களை அழகா கனப்படுத்துவாரு. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் அவர் மறந்தது உண்டோ? ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய இயலாமையில அவர் செயல்படுவார்? ஆமென். பென்யமீன் இயலாமையில தான் இருந்தான். இவன் எனக்கு கிடைச்சதே பெரிய பாடுகள் நடுவில் தான் கிடைச்சான். இவனை அனுப்பிவிட்டா இவனுக்கு ஏதோ மோசம் நேர்ந்து விடும். ஆனா வர 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 இந்த பென்யமீனை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. தகப்பனுக்கு பிரியமானவனா இருந்தது மாத்திரமல்ல, நீங்கள் ஆதியாகமம் 43:16 வந்தீங்கன்னா, முன்னாடி போனவங்க எல்லாத்தையும் விட யோசேப்பை அசைச்சது இந்த பென்யமீன் தான். 43:16 வாசிங்க சத்தமா. பென்யமீன் அவர்களோடு கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு உடனே என்ன பண்றாரு பாருங்க, மத்தியானத்துக்கு என்ன ஆயத்தம் பண்ணு, தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு. நீங்கள் இன்னும் அதிலேயே 29-30 ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனங்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று மகனே உனக்கு தேவன் என்ன செய்ய கடவர்? கிருபை செய்ய கடவர் என்றான். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காய் பொங்கினபடியினால் அவன் அழுகிறதுக்கு இடம் தேடி ஓடி துரிதமாய் அறைக்குள்ள போய் அங்கே என்ன பண்ணினானா? அழுதான். அல்லேலூயா. யோசேப்பின் உள்ளத்தை அசைக்கும் ஒரு பென்யமீன். அல்லேலூயா. ஆமா, இந்த யோசேப்பு இந்த பென்யமீன் இந்த உறவே ரொம்ப வித்தியாசமானது. இதுலயும் ரொம்ப ஹைலைட் 34வது வசனம். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு என்ன பண்ணி கொண்டிருந்தான்? அனுப்பினான். ஆனால் அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு எத்தனையா இருந்தது? 5 மடங்கு அதிகமா இருந்தது. நான் இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நினைப்பேன், ஒரு சாதாரண சகோதரனே
தான் நேசிக்கிற சகோதரனுக்கு 5 மடங்கு கொடுத்தால் தன் சொந்த இரத்தத்தை கொடுத்து என்னை நேசித்திருக்கிறார். அந்த தேவன் எனக்கு கொடுக்க போகிற மடங்கை யாராலும் அசைக்கவே முடியாது. அவர் எனக்கு பங்கிட்டு தரப்போகிற நன்மைகள் மிகவும் மேலானவைகள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ரத்தம் சிந்தி மீட்டவரே, கையை தட்டி இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். கையை தட்டி பாடுங்க. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல் நாயக. நீங்க சத்தமாய் எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வேன் ராஜா, கூடவே வைத்துக் கொள்வீர். வருகையில் எடுத்துக்கொள்வீர், ஆமென், கூடவே வைத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். 2 கையை உயர்த்தி, என்னை விட்டு நல்ல பங்கு நீதான் ஐயா, என்னை விட்டு எடுபடா. அத்தனை பேருமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல பங்கு நீதான் ஐயா, நல்ல பங்கு நீர்தான் ஐயா, எங்கள் நல்ல பங்கு நீர்தான் ஐயா. ஹல்லேலூயா. யார் விலகினாலும் எது விலகினாலும் அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாதவைகள். ஹல்லேலூயா. உங்க மேல அவர் வச்சிருக்கிற அன்பு. பென்யமீன் தகப்பனுக்கும் பிரியமானவனா இருந்தான். தன்னுடைய சொந்த சகோதரன் யோசேப்புக்கு ரொம்ப பிரியமானவனா இருந்தான். நீங்கள் 45 அதிகாரம் வாசிப்பீங்கன்னா 45:12 வசனத்தை வாசியுங்கள். இதோ உங்களோடு பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும். இங்க நல்லா கவனிங்க, அவன் இதை வித்தியாசப்படுத்தி காட்டுறான். நீங்க 10 பேர், லேயாளுக்கு பிள்ளைகள், பில்காளுக்கு பிள்ளைகள், சில்பாளுக்கு பிள்ளைகள். ஆனால் இங்க ஒரு 2 பேர் நிக்கிறோம். அதுல ஒண்ணு நான் யோசேப்பு, இன்னொருவன் பென்யமீன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்களும் அதை பார்க்கிறது. அதே நேரத்தில் என் தம்பியாகிய பென்யமீன் கண்களும் காண்கிறதே. என்ன மாதிரி அழுத்தம் கொடுத்து சொல்றாரு பாருங்க, என் தம்பியாகி. அல்லேலூயா. வசனங்களை வாசிக்கும் போது அதுல இருக்கிற அந்த வித்தியாசம் நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். என் தம்பியாகிய பென்யமீன் கண்கள் என்ன பண்ணுகிறது? காண்கிறதே. அது மாத்திரல்ல, அதே 45 அதிகாரத்துல 14 வசனத்துல பாருங்கள், தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். எனக்கு இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் போது இன்னைக்கு என்னையா குடும்பங்கள் இருக்குது, இன்னைக்கு என்னையா சர்ச்சஸ் இருக்குது. Where there is love,
தனக்கு லாபம்னா கழுத்தை கட்டி அழுற கூட்டம் இருக்குது. தனக்கு தேவைன்னா அழுற கூட்டம் இருக்குது. தன் சகோதரனை பார்த்த உடனே, தன் சகோதரியை பார்த்த உடனே, அன்றைக்கு ஒருவேளை தன் பணத்தை வச்சு பேதுருட்ட வந்து ஒருத்தன் மந்திரவாதி என்ன கேட்க வந்தானா, உன்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியும் வரங்களையும் எனக்கு என்ன பண்ணு. அப்ப பேதுரு என்ன வார்த்தை சொன்னா, நீங்க என் பக்கத்துல வந்ததுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஒரு விசேஷத்த காரியத்தை இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அவன் சொன்னது என்ன, உன் பணமும் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. ஐயா நல்ல கவனிங்க, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். நமக்கு எப்போதுமே நம்முடைய தேவன் ஒருவர் தான் தேவன். பணம் நமக்கு தேவனா இருக்கவே கூடாது. சூப்பரா சொன்னீங்க. பணத்தை வச்சு அளக்கிறது, பதவியை வச்சு அளக்கிறது. இந்த யோசேப்புக்கு அவன் சகோதரனுக்கு இடையில எந்த அளவீடும் இல்லை. அன்பு மட்டும்தான், அன்பு மட்டும்தான். அல்லேலூயா. இரத்தத்தால கழுவப்பட்ட தேவ ஜனமே, இன்னைக்கு நமக்குள்ள இந்த ஆழமான அன்பு உண்டோ? பென்யமீன் தகப்பனுக்கு பிரியமானவன். தகப்பனுக்கு பிரியமானவன் மாத்திரமல்ல, தன் சொந்த சகோதரனுக்கும் பிரியமானவன். இது மாத்திரமல்ல, நீங்க இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதே 45:22 நீங்க வாசிக்கும் போது வாசிங்கள். ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கோ 300 வெள்ளி காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். எத்தனை மாற்று வஸ்திரங்கள்? 300 வெள்ளிக்காசும் 5 மாற்று வஸ்திரங்கள். ஆக்சுவலி 300 வெள்ளிக்காசு என்று வேத பண்டிதர்கள் சொல்லும் போது பெருவாறு அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய 1 வருட உழைப்பு. எத்தனை வருட உழைப்பு? அல்லேலூயா. 1 வருட உழைப்புக்கான காசையும் 5 சிறந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து தான் தம்பியை அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு. நம்மளை அப்படியே சும்மா விட்டுறவே மாட்டார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை வேதம் சொல்லிருக்கிறது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனை எங்கே உட்கார வைப்பாராம்? பிரபுக்களோடு அமரும்படிக்கு அவர் செய்வாராம். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பிரியமானவனா மட்டும் இருந்து பாருங்க. உங்களை எப்படிப்பா பிரியப்படுத்துறது? உங்களை எப்படிப்பா பிரியப்படுத்துறது? நீங்க இன்னும் வேதத்துல படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, உபாகமத்தின் புஸ்தகத்துல 27ஆம் அதிகாரத்துல 3வது உபாகமம் 27:12 வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசிம் மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசாக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்களில் நிற்க வேண்டும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த பென்யமீனை தனக்கு பிரியமானவங்க லிஸ்ட்லயும் வச்சிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க 2 மலை உண்டு. ஒன்று ஆசீர்வதிக்கிற மலை, இன்னொன்று சபிக்கிற மலை. அந்த ஆசீர்வதிக்கிற மலையில கொண்டு போய் இந்த பென்யமீனை நிறுத்தி வைக்கிறார். மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் கூட்டமா மாத்தினார். சில வசனங்களை வேகமா சொல்லுகிறேன். அடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். யோசுவா 18:11 வாசியுங்கள். இந்த பென்யமீனுக்கு ஆண்டவர் தேசத்துல கொடுத்த பங்கை குறித்து இந்த வசனம் சொல்லுது பாருங்க. யோசுவா 18:11 வாசிக்கிறாங்க, கவனிங்க. பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவருடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது, அவங்க பங்கு விதத்தின் எல்லை எங்க தெரியுமா இருந்துச்சுங்க? யூதா புத்திரருக்கும் ஒரு பக்கம் யூதா புத்திரர், யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது. இன்னொன்னு யாரு பக்கம்? யோசேப்பின் பக்கம். இந்த யூதா யாரு? இவனுக்காய் பரிந்து பேசினவன். அல்லேலூயா. இந்த யோசேப்பு யாரு? இவனை கட்டி அணைத்து நேசித்தவன். நீங்க கர்த்தருக்கு பிரியமானவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் போர்ஷன் வாழ்க்கையில் அவரே எடுத்து கொடுப்பார். அல்லேலூயா.
நீங்க போய் பங்கு கேட்கணுங்கிற தேவையே இருக்காது. ஆமே, வீட்டுல பங்கு இல்லாம விட்டுறலாம். சில நேரம் ஆலயத்துல உங்களுக்கு சரியான மதிப்பு கொடுக்காம விட்டுறலாம். ஊர்லயே உங்களை உதவாக்கிறன்னு சொல்லிடலாம். ஆனா இவர் தூக்கி எடுத்து உங்களை உயர்த்தி வைக்கிற இடத்துல பார்த்தா அங்கே உங்களுக்காக நின்ற ஜனங்கள் நடுவில் கர்த்தர் உங்களை அழகாய் வாழ வைத்திருப்பார். ஆமே, ஆமே. அதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. அல்லேலூயா. எப்படி அழகாய் செட் பண்ணி வைக்கிறார் பாருங்க. தாய் பெத்தெடுக்கும் போது சொல்றா துக்கத்தின் மகன். இந்த துக்கத்தின் மகனை எங்க தூக்கி வச்சிருக்கிறார் பாருங்க. யூதாவுக்கும் யோசேப்புக்கும் இடையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கண்டுகொள்ளப்படாதவனை கனப்படுத்துறவனா கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு நீங்க கண்டுகொள்ளப்படாத நபரா இருக்கலாம், ஆனா உங்களை கனப்படுத்துகிற நாட்களை கர்த்தர் இந்த ஆண்டுல செய்ய போகிறார். ஏன்னா நீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்கள். யாருக்கு பிரியமானவர்கள்? கர்த்தருக்கு. ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உணர்ந்து பாடலாமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. பாடுவீங்களா? பாவியன் மீது ஒன்று புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. சேர்ந்து பாடுங்க. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. சேர்ந்து சொல்லுங்க. மண்ணான மனுஷனா என்னால் ஏதும் ஆகுமா, மண்ணான மனுஷனா என்னால் ஏதும் ஆகுமா, உம் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. இன்னைக்கு நான் ஒண்ணு மட்டும் தைரியமா சொல்ல முடியும். அப்படியே சும்மா விட்டுருங்க பாஸ்டர், அப்படியே வர்றேன் போறேன், வீட்டில் இருக்கிறேன், வேலைக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், வாரேன், நம்ம ஒரு ஆளா இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ரொம்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உன்னைய நான் உன் பங்கு விதத்துல வைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். உன் பக்கத்துல யூதா இருப்பா, உன் பக்கத்துல பென்யமீன் இருப்பா, அதன் நடுவுல நீ ரொம்ப நல்லா இருப்ப. உன்னை தேடி ஆயிரங்கள் வரும்படிக்கு நான் உன்னை கனப்படுத்துவேன். நல்ல கையை தட்டுங்க. கர்த்தர் செய்ய இந்த நினைச்சிருக்கிற காரியத்தை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ரூத் சும்மா சொன்ன, நீ தங்கும் இடத்துல நீர் மரிக்கும் இடத்துல நான் மரிப்பேன், அப்படிதான் வந்தா. ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்த்துட்டு வரல, ரொம்ப பெருசாலாம். ஆனா 2 அதிகாரம் தான் அப்படி இருந்துச்சு. 3 அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். 3 அதிகாரம் முதல் வசனம் ரூத்ல நீங்க படிக்கும் போது ஒண்ணும் இல்லாத நகோமி வாயில ஆண்டவர் ஒரு பெரிய வார்த்தையை வைக்கிறார் பாருங்க. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிச்சயமா நம்புறேன் இந்த வசனத்தை நகோமி சொல்லல, நகோமிக்குள்ள இருந்த ஆவியானவர் பேசினார். மை டாட்டர், என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு உனக்கான சௌக்கியத்தை நான் தேடாதிருப்பேனோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு திட்டமாய் சொல்ல முடியும், இந்த பூமியிலும்
நீங்கள் துன்பங்களோட கூட நூறத்தனையான வாழ்க்கையை பெறுவீர்கள், மறுமையிலே நித்திய ஜீவனை பெறுவீர்கள். உங்கள் சுக வாழ்வை தடுக்க இந்த பூமியில எந்த வல்லமையாலும் முடியாது. நீதிமானுடைய பாதையோ நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். அதை நீங்கள் இன்னைக்கு முழுசா நம்பணும். நான் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட எப்படி தங்கியிருப்பேன்? சுகமாய் தங்கியிருப்பேன். இதோட விட்டாரா? தேசத்துல முதல் ராஜா தேவைப்பட்டுச்சு. முதல் ராஜாவை எங்க இருந்தா எடுக்கிறாரு? பென்யமீன் கோத்திரத்துல இருந்தா எடுக்கிறாரு. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா இயேசு ராஜாவை விட ஊழியத்துல மகிமையா கலக்கும்படிக்கு ஒரு அப்போஸ்தலன் எடுக்கிறாரு. அவன் பேரு பவுல். சவுல் என்று இருந்து பவுல் என்கிற பேரை வச்சு மகிமையா ஊழியம் செஞ்சவரு. அவரை எங்க இருந்து எடுக்காரு? பென்யமீன் கோத்திரத்தான். கர்த்தருக்கு பிரியமானவன். ஆனா ஆரம்பம் அம்மாவுக்கே அவனை பிடிக்கல. நீங்க யாருக்கு பிடிக்காத நபரா போயிடலாங்க. எப்ப கொஞ்சம் பேர் உங்களை பிடிக்கலன்னு சொல்றாங்களோ அப்போ அவர் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எவ்வளவு அழகா நேர்த்தியா நடத்தினார் தெரியுமா? இந்த ரகசியம் என்னங்கிறத மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்படி கர்த்தருக்கு இவன் பிரியமா இருந்ததற்கான காரணத்தை நான் கொஞ்சம் பார்த்தபோது, நீங்கள் அந்த ஆதியாகமம் 44ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 44ஆம் அதிகாரத்துல 30-31ஆம் வசனத்தை பார்ப்பீங்கன்னா, இந்த பென்யமீனை குறிச்சி யூதா ஒரு சாட்சிய யோசேப்பிடத்துல சொல்லுகிறார். 44ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது 31ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியால். பென்யமீன் உயர்த்தப்படுவதற்கான காரணமே என்ன தெரியுமா? யாக்கோபின் உயிரும் பென்யமீன் உயிரும் எப்படி இருந்துச்சா? ஒன்றாய் இணைந்திருந்தது. இன்றைக்கு இரவில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்கள் உயர்த்தப்பட போகிற காரணம் என்ன தெரியுமா? உங்கள் உயிரும் கிறிஸ்துவின் உயிரும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் உயிரும் கிறிஸ்துவின் உயிரும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருகிற அத்தனை பேரும் 7 வழியாய் சிதறி ஓடுகிற அளவுக்கு உங்கள் ஜீவன் அவருக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பென்யமீன் உயிர் யார் உயிரோடு ஒட்டி இருந்துச்சா? யாக்கோபுடைய உயிரோடு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதிகளை இந்த வேதாகம கல்லூரி முடித்த தருணத்தில் நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். இதை நான் எப்படி தான் பார்த்தேன்னா, நம்முடைய தேவனுடைய உயிர் இந்தியர்களுடைய உயிரோட ஒட்டி இருக்குதான். இந்த இந்தியர்களை அவரை விட்டு பிரிச்சாச்சுன்னா அவர் உயிரோடு இருக்க மாட்டாரா? தேசத்தை தேவன் நேசிக்கிறது சாதாரணமா இல்லைங்க. அந்நிய தெய்வங்கள் புற மதத்துங்கள்லாம் தன் வணக்கத்துக்கும் தான் உயர்த்தப்படுறதுக்கும், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் தானே, ஏதோ தன்னை பெரிய ஆளா காட்டணுங்கிறதுக்கு ஜனத்தை பயன்படுத்துவான. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லையே. அவர் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே கொடுத்தவர் அல்லவா? அவர் உயிர் நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உயிர் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஃபாதரையா இப்படி ஒரு அழகான பாட்டை பாடினார். சி மைனர் கொடுங்கம்மா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா,
மனிதர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கண்ணை திறந்து கையை உயர்த்தி, நடந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி, என் வழிகளெல்லாம் நீரறிவீர், எல்லாம் உம் கிருபை ஐயா, எல்லாம் உம் கிருபை. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. ஒரு 2 நிமிஷம் கண்ணை திறந்தே நீங்க இந்த வரியை பாடுவதை நான் கர்த்தருக்குள்ள ரொம்ப விரும்புறேன். அல்லேலூயா. நான் என்னுடைய தங்கச்சி ஒரு நாள் காலேஜில் விட்டுட்டு, அவளை தைரியமா காலேஜில் கொண்டு விட்டுட்டேன். ஆனா காலேஜில் விட்டுட்டு திரும்பும் போது அழ ஆரம்பிச்சிட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வர்றதுக்குள்ள பாட்டே வந்துடுச்சு. அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே நீர் என்னை விட்டு பிரிந்தால் உயிர் வாழ்வதும் இல்லை, உயிர் வாழ்வதில் அர்த்தமும் இல்லை. ஆமே. எத்தனை பேர் அப்படி அவரை நேசிக்க விரும்புறீங்க? நம்மகிட்ட விட்டு என்னனாலும் எடுத்துக்கிடட்டும், ஆனா யாரை எடுக்க முடியாது? அவரை எடுக்க முடியாது. அவரை நம்ம இழக்கலன்னா நாம் ஒன்றும் இழக்கவில்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அவருக்காக இழந்தவைகள் எல்லாம், பட்சித்த வருஷங்களுடைய விளைவுகள் எல்லாம் என் உச்சந்தலை மேல திரும்ப கண்டிப்பாய் வரும். ஆனால் நான் யாரை மட்டும் இழக்க போகிறதே இல்லை, என் கர்த்தரை இழக்க போகிறது இல்லை. அவரோடு ஒட்டி இருக்கிற அந்த அனுபவம். யாக்கோபும் பென்யமீனும் அப்படித்தான் இருந்தார்களா? யூதா சொல்றாரு பாருங்க, 31ஆம் வசனத்தை கொஞ்சம் படிங்க. 31ல அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவாரா? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்தியாவில் ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிற எழுப்புதல் நடக்காம ஆண்டவருடைய உள்ளம் ரொம்ப துக்கமா இருக்கிறதுங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஏன் ஒரு அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனை நீ இல்லாவிடில் என்று சொல்லி அழைத்து இத்தனை அசைவை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் அதில் ஒருவர் இல்லையோ? ஏன் இத்தனை பரிசுத்தவான்களை எழுப்பி மகிமையாய் பயன்படுத்தி அவங்களுக்கு இவங்களுக்கு நம்ம வெறும் கை தட்டிட்டு காணிக்க கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு மட்டும்தான் போகவா? இல்லை, உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததியிலும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எழுப்ப அவர் திட்டம் வைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ? இன்றும் அவருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. இன்றும் அவருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. உண்மையிலே தேவ ஊழியனாய் சொல்லுகிறேன், அறுப்பு மிகுதி வேலை ஆட்களோ கொஞ்சம். ரெவரன்ஸ் இருக்கிறாங்க ஐயா, பிஷப்ஸ் இருக்கிறாங்க ஐயா, வர்ஷிப் லீடர்ஸ் சொல்றவங்க இருக்கிறாங்க ஐயா, ஆனா வேலை செய்யறவங்க இல்லையா. அழிந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்காக திறப்புல நின்று அழுகிற ஜனங்கள் இல்லையா? அந்த அழுகிற கண்ணுக்கு தான் இதை காட்டி கொடுப்பாரு. தேவனுடைய உயிரும் ஜனத்தின் உயிரும் எப்படி இருக்குது? ஒன்றாய் இணைந்திருக்கிறது. பென்யமீன் வரலன்னு சொன்னா அவர் இறந்து போயிருவார். இதை புரிஞ்சவங்க தான் அன்னைக்கு அப்படி பாட்டு எழுதுனாங்க. கரையேறி உமதண்டை நிற்கும் போது ரட்சகா வெறும் கையா வந்து நிப்பேனோ.
ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா என்று சொல்லி கதறினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாட்டு எங்க? இன்னைக்கு வர்ற பாட்டு எந்த பக்கையா? எப்படியோ அங்கங்க கொஞ்சம் சில முத்துக்கள் இன்றைக்கும் தேவ சமூகத்திலிருந்து எழுப்புதலுக்கான பாரத்தை கொடுக்கறதுனால நம்முடைய திருச்சபைகள் இன்றைக்கு மகிமையா ஓடிக்கிட்டு இருக்குது. நல்ல கையை தட்டுங்க, அவர் இன்னும் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, எப்படி ஆகிலும் நாங்க வாழ்ற காலத்துல இந்தியா இயேசுவை காணணும், இந்தியா இயேசுவை காணணும். அல்லேலூயா. ஆமென். இதை நான் தியானிக்கும் போது எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு கொடுத்தார். அதை நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆண்டவர் கிருபையில. ஆமென். ஏ ஷார்ப் மைனர் கொடுங்கம்மா. அழிந்திடும் ஜனத்திற்கா அழுதிட வேண்டுமே, ஆத்தும பாரத்தினால் நிறைந்திட வேண்டுமே, இயேசுவே தாருமே ஆத்தும பாரமே, இயேசுவே தாருமே ஆத்தும பாரமே, ஆயுளெல்லாம் எந்த ஆசை அதுவே, ஆகாரம் அதுவே. ரொம்ப அற்புதமான அந்த பாட்டு ஆண்டவர் கொடுத்தார். அவன் இதை தியானிக்கும் போது அந்த பாட்டை கொடுத்தார். இந்தியர்கள் வரலன்னு சொன்னா அவர் என்ன பண்ணிடுவாரா? அவ்வளவு நேசிக்கிறார், அவ்வளவு நேசிக்கிறார். அதனாலதான் அன்னை மூலமா அந்த பாட்டை எழுத வச்சார். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார். ஆமென். அந்த பாரம் நம்மளை இன்னைக்கு அசைக்கட்டும். எப்படியாகிலும் எங்க மூலமா கொஞ்சம் பேர் உங்க ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. எழுப்புதல் எங்க கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்மளை இணைச்சு வச்சிருக்கிறார். நம்மை அவர் இணைத்தது 3 வழியில. ஒன்று, நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்மை அவரோடு அவர் இணைக்க முதல்ல பயன்படுத்தினது என்ன? ரோமர் 6:5 வாசியுங்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், சிலுவையின் மரணத்தில் அவரோடு நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. இப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதுனால தாங்க அவர் சொல்றாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், பிரியமானவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் என்னை சிலுவையில அவரோடு கூட அறைந்து அவர் என்னை இணைச்சு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை வசனங்கள் நீங்கள் அங்க கீழே வாசிக்கும் போது அந்த 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து வேகமா கொஞ்சம் வாசியுங்கள். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட எங்க அறையப்பட்டிருக்கிறது? சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அந்த பழைய ஜாதி, நான் தூத்துக்குடி, நான் திருநெல்வேலி, பொதுவாய் நான் எப்போதுமே சொல்லுவேன், ஐ ஆம் இந்தியன் கிறிஸ்டியன், தட்ஸ் ஆல். நான் இந்திய கிறிஸ்தவன், அவ்வளவுதான். எங்க ஊர் தெரியுமால? எப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம ஆரம்பிக்கிறது எப்படி? அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் இந்த பழைய மனுஷனை எங்க அறைய சொல்றாரு? சிலுவையிலே. அந்த பழைய சினிமா பாட்டு, அந்த பழைய பாவங்கள் அவரோட இணைக்கப்படணும். அந்த சிலுவையின் பந்தத்துக்குள்ள வரணும். ஆமென். இனி நான் அல்ல, என்னில் வாழ்வது யாரு? கிறிஸ்துவே. அல்லேலூயா. அல்லேலூயா. டி மேஜர் கொடுக்கிறீங்களா ஐயா? ஆமென். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். தபையில வரலாமா? என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும். சேர்ந்து கையை தட்டி பாடுவீங்களா? இணைந்து சொல்லுவீங்களா? கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றே. ஆமென். ஆமென்.
இரவுல நீங்க சத்தமா பாடுறது நல்லா இருக்கு. உள்ளத்தோடு உம் நாமம் முழு உள்ளத்தோடு பாடி புகழுவே, நான் பாடி புகழுவே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திர. என்னோடு ஆசை ஆசையாய் என்னாலும் திர சொல்லுவீங்களா? பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை குணமாக்கினீ. ஹல்லேலூயா. நோய்களை கினி எனது ஜீவனை அழிவில் நின்று எனது ஜீவனை காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திர. என்னோடு என்னாலும் ஸ்தோத்திர. அல்லேலூயா. தயவு செய்து பாட்டு பாடும்போது ஒத்தில ஆவியோடும் உண்மையோடு என்ன பண்ணுங்க. அல்லேலூயா. ஆசைக்காகவும் தோசைக்காகவும் என்ன பண்ணாதிய. ஹலோ, அவிய பார்க்காவ இவிய பார்க்காவ, அவிய கேட்காவ இவிய கேட்காவ என்ன பண்ணாதிய. தயவு செய்து பாட்டு பாடாதிய. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்மளை கேட்டு கை தட்டுறால் நாளைக்கு இன்னொருத்தர் நல்லா பாடினா அவியலுக்கு கை தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. உங்களை எப்போது ரசிக்கிறவர் யாரு? ஆமென். எங்க பாடினாலும் பெரும்பாலும் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் பாத்ரூம்ல தான் சூப்பரா பாடுவாங்க. சத்தம் வருது பாருங்க எப்படி. ஆமா, அங்கதான் பாட்டு அந்நிய பாஷையும் பயங்கரமா வரும். ஆனா ஆண்டவர் அதை கேட்காம இருக்காரு நினைக்கிறிய, அவர் அதை ரசிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு பாடலையும் அவருடைய உள்ளம் அவ்வளோ. ஏன்னா அவருடைய ஜீவனம் நம்ம ஜீவனம் என்ன பண்ணி இருக்குது, ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கு சிலுவையினால. இரண்டாவது அது இணைக்கப்பட்டது எப்படி? நீங்க பிலிப்பியருக்கு எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். 21, 22 வாசியுங்கள். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க அவரோட இணைக்கப்பட்டது சிலுவையினால மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியினால். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் விடவே மாட்டாருங்க. உலர்ந்த எலும்புகளுக்குள்ள வந்த ஆவியானவர் சேனையா எழுப்பிட்டாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை எவ்வளவு டீக்கே ஆயிட்டு இனி முடிஞ்சிடுச்சு, இனி எங்களால கூடவே கூடாது நீங்க நினைக்கிற காரியத்தை அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தம் அவர் கொடுத்திருந்தாலும் அது செய்து முடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். எனக்கு டி கொடுங்கம்மா. ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து ஒரு சரணத்தை பாடுவீங்களா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பாட்டு தான். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர். நல்ல கை தட்டலாமா? சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள்
உன் வாழ்வினில் தொலைந்ததோ? சொல்லுங்க. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ? வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், ஏமாற்றங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர்ட்ட ஏமாற்றமே. என்னுடைய நிலை உலர்ந்து போன எலும்பா இருந்தாலும் அவருடைய ஆவி அனுப்பி என்னை சேனையா நிறுத்திடுவாரு. என் ஆவியினாலே நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியா மூணாவதா உங்களை அவருக்குள்ள அவர் எப்படி தெரியுமா இணைச்சு வச்சிருக்கிறாரு? நீங்க வாசிக்கும் போது ஆமென், கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு. அவங்க எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறாங்களா? அன்பினால் இணைக்கப்பட்டு. தேவனோடு கிறிஸ்துவின் சரீரத்திலே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறது எதன் மூலமாய்? அன்பினால். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்க விரும்புறேன். எனக்கு கொடுத்த நேரத்துல முடிச்சிருவேன். ஆனா அந்த இறுதி நேரத்துல இதை கொஞ்சம் அழுத்தமா பேசிட்டு முடிக்கணும்னு விரும்புறேன். இவ்வளவு காரியம் ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். கர்த்தருக்கு பிரியமானவன் சுகமா இருப்பான். பென்யமீன் எப்படிலாம் இருந்தான்னு உங்களுக்கு சொன்னேன். நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லியிருக்கிறேன். சிலுவையினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கிறோமே. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் எவ்வளவு அன்பு இருக்குது, சபையில் எவ்வளவு அன்பு இருக்குது. செல்போனுக்கு இருக்கிற மரியாதை நமக்கு இல்லைங்க. அவன் இயர்போனுக்கு இருக்கிற மரியாதை நமக்கு இல்லைங்க. அது என்னது, ஏர்பட்ஸா? அதுக்கு இருக்கிற மரியாதை நமக்கு இல்லைங்க. எங்க 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 சில வீட்டில் அம்மாமார் படுற பரிதாப பாடு பரலோகம் தான் பார்த்துருக்குது. அதில் இந்த பயலோ பைக்கெலாம் ஒரு மாதிரிலாம் பைக் வச்சிருக்கான் பாருங்க. பைக்குக்கு இருக்கிற மரியாதை யாருக்கு கிடையாது. சில வீட்டில் ஐயாமாருக்கு ஹேர் டைக்கு இருக்கிற மரியாதை மனைவிக்கு கிடையாது. சிரிப்பு வருது பாருங்க. அல்லேலூயா. ஆமா, சில வீட்டில் அம்மாமாருக்கு வேலைக்கு இருக்கிற மரியாதை புருஷனுக்கு. ஹலோ, மதிக்க வேண்டியதை விட்டுட்டு மிதிக்க வேண்டியதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மதிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. ஒரே ஒரு வாழ்க்கை. எவ்வளவு அன்பு காட்டுறீங்களோ அந்த அன்பு தான் உங்களுக்கு பாதுகாப்பா அமையும். இதுல உடனே கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும். எங்க? புறஜாதிகளுக்குள்ள. பைபிள் என்ன தெரியுமா சொல்லிருக்குது? அன்பை கூட்டி வழங்குங்கள். படிச்ச பிள்ளைகள் சொல்றிய. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆட்கள் அன்பை பூட்டி வச்சிருக்கிறாங்க மனசுக்குள்ள. எங்க இருக்கு? நான் அன்பா தான் இருக்கேன், ஆனா எனக்கு காட்டத்தான் என்ன பண்ண மாட்டேங்குது. அப்படிலாம் சொல்லப்படாது. அல்லேலூயா. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் அப்படின்னு இருக்கிறார். அன்பின் மேல இருக்கிற நாட்டத்தை இன்னைக்கு விட்டுட்டோமே. அல்லேலூயா சொல்லுங்க. அன்புனா இன்னைக்கு என்னது பாஸ்டர்? சிலர் சொல்றது, நானும் அன்பா தான் இருந்து பார்த்தேன், அப்படிலாம் யாரும் மதிக்கலாம் மாட்டேங்கிறாங்க, அதனால நான் இந்த ரூட்டை எடுத்துக்கிட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. அன்பு ஒரு காலம் வசனம் மாறாது. தேவன் அன்பாகவே
இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். சொல்லுங்க சொல்லுங்க, எத்தனை வசனம் இருக்குது. ஆனா அன்பு மட்டும் நம்மள்கிட்ட தேடுனா, எக்கச்சக்கமான வசனம் எனக்கு சொன்னார். அத்தனையும் சொல்ல முடியுமான்னு தெரியல. நீங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாது, வெட்கப்படுத்தாது. ஆமென். அன்பு இல்லாம இருந்த பேதுரு தான் ஆவியில நடத்தப்பட்ட பிறகு 1 பேதுரு 1:22 என்ன சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1:22 என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. என்ன நடிப்பு, ஜனங்களின் நடிப்பு, என்ன நடிப்பு, அவர்கள் நடிக்கும் அழகு. சில நேரத்துல சபை ஊழியரா இருக்கிற நாங்க அவங்களெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கு. அன்பா இருங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட மட்டும்தான் அன்பா இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டா 1000 விளக்கம் சொல்லுவாங்க. ஆனா மாயமற்ற சகோதர சிநேகத்தோட இருக்கணும். அதே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஜெப கூட்டத்தில் அதிகம் பயன்படுத்துற வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் ஜெபம் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையாயிருங்கள். அதோட முடியல, தொடர்ந்து என்ன சொல்றாரு, எல்லாவற்றிற்கும் மேலாக, இந்த ஜாக்கிரதைக்கு மேலாக ஒருவரில் ஒருவர் எப்படி அன்பு கூறுங்கள், ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அன்புன்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் சிம்பிளா சொல்லட்டுமாங்க, அவங்க இருக்கிற மாதிரி அவங்களை ஏத்துக்கணுங்க. That is what love. அறிவு குறைவா இருக்கிற ஆளை அறிவு குறைவோடு ஏற்றுக்கொண்டு பழகுங்க. அனுபவ குறைவுள்ளவங்களை அனுபவ குறைவுள்ளவங்களா ஏற்று பழகுங்க. வசதி குறைவுள்ளவங்களை அதே போல ஏற்றுக்கொண்டு பழகுங்க. நம்ம சொல்லுவோம், அறிவுரை ரொம்ப சொல்லுவோம். நம்ம ஊர்ல தான் கவுன்சிலிங் தானே இலவசமா, ஆலோசனை மட்டும் உடனே கிடைக்கும். தலைவலின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. தலைவலிக்கு எத்தனை பாம்ங்க இருக்கு, ஜெண்டு பாம், டைகர் பாம், வேற அமிர்தாஞ்சன். ஒருத்தருக்கு தலைவலிக்கு இந்த 5 பாமையும் கொடுத்து இவங்க போட்டாங்கன்னா என்ன ஆயிரும், அவங்க தலை பாம் ஆயிரும், பிளாஸ்ட் ஆயிரும். நம்ம ஆட்கள் அன்பு காட்டுங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், எவ்வளவு அன்பு காட்டுறீங்களோ உங்க வாழ்க்கை அவ்வளவு சிறந்ததா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் உண்மையிலே ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். நான் ஒரு சின்ன சர்ச் தான் ஆண்டவர் கிருபையில் நடத்திட்டு இருக்கிறேன். ஆனா என் சர்ச்சுக்கு பக்கத்துல உள்ள நபர்கள் எல்லாம் சொல்ற சாட்சி என்ன தெரியுமா, எல்லா ஜாதியும் போகுதுப்பா, எல்லா வகையான ஆட்களும் போறாங்கப்பா. நான் சர்ச்சில் சொல்லியிருக்கிறேன், ஜாதி இதுன்னெல்லாம் பேசணும்னா இந்த எல்லைக்குள்ளே வந்துடாத, உனக்கு இங்க என்ன கிடையாது. நான் கூட்டத்தை காட்டுறதுக்கும் ஒரு பெரிய பேர் வாங்குறதுக்கும் சர்ச்சை நடத்தல, கிறிஸ்துவின் சபையா இருக்கிற சபையை நடத்த விரும்புறேன். அல்லேலூயா, ஆமென். டைரக்ட் எஸ்ஐயா போகணும்னு எங்க பெற்றோர் என்னை விரும்பினாங்க, தனக்கு வேணும்னு என்னை வாங்கிக்கிட்டாரு. அப்படி வாங்கினவருக்கு நான் உண்மையா ஊழியம் செய்யணும். அல்லேலூயா, ஆமா. வர்ற கூட்டத்துக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வட்டிக்கு கொடுக்காதுன்னு சொன்னதுனால 4 பேர் போனான், பரவாயில்ல, அவன் ஒன்றும் ரட்சிக்கப்படணும். இல்லைன்னா என்ன பண்ண, என்னதான் பண்ண, வட்டிக்கு கொடுத்தவன் ஏன் சர்ச்சில் உட்காரணும். அல்லேலூயா, சத்தியத்தை பேசினா இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஏத்துக்கிடவே முடியாது. நான் சொல்லுவேன், அன்புங்கிறது வேற, அன்புங்கிறது வேற. பணத்தை வச்சுதான், படிப்பை வச்சுதான் இல்ல, இருக்கிறவங்களா ஏத்துக்கணுங்க. அநேக குடும்பங்கள் என்னுடைய சர்ச்சில் பல ஆண்டுகள் சரியான காணிக்கையை அவங்களால போட முடியாது. பட் ஸ்டில் ஐ லவ் தம். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அவங்க உயரும் போது என் கூட அவங்க எப்படி நிற்கிறாங்க தெரியுமா, அவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது என் கூட எப்படி நிற்கிறாங்க தெரியுமா. 10 ரூபா காணிக்கை போட முடியாம என் சர்ச்சுக்கு வந்த விசுவாச பிள்ளைகள், கடந்த நாட்களில் ஒரு தங்கச்சி
உண்டியல கொண்டு வந்து அவ சர்ச்சுக்கிண்டு அவளா சேர்த்ததை கொண்டு வந்து வச்சிருக்கிறா. 4600 ரூபா இருக்குது ஒரு வருஷத்துல. நான் அழுதுட்டேன், ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு இந்த சின்ன காணிக்கை கொடுக்க வைக்க முடியாது. எப்படி அவங்ககிட்ட அன்பு காட்டும் போது அந்த பிள்ளைகள் நம்ம கூட நிக்கிறாங்க. நான் சொல்றேன், அவங்க செய்யறாங்க, செய்யல, வந்தாங்க, வரல, இப்படி நிக்கிறாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க இருக்கிறபடி அவங்கள நேசிங்க. டோன்ட் கிரிட்டிசைஸ் தம். நீ அதுல சரியில்லை, நீ இதுல சரியில்லை, நீ அப்படி, நீ இப்படி. எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க முடியாதுங்க. அவங்க எதுல மன உடைஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியாது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இறுதியா சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த நாட்கள்ல நீங்களே ஜெப குறிப்புல அடிக்கடி எழுதியிருப்பீங்க, மன உளைச்சல் தான் மிகப்பெரிய பிரச்சனை. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் தான் மிக. இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல எத்தனை பேர் இந்த பிரசங்கத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு தெரியாது. நீங்க என்ன நிலையில உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னே தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்கள, அந்த நிலைமையில் இருக்கிறவங்கள சாப்பிட்டீங்களா நீங்க கேட்டா போதுங்க, அழுதுருவாங்க. அன்பு காட்டுங்க. அப்படிதான் நம்ம கர்த்தரோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பை மட்டும் வளர்த்துருங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல முடியும், உங்களை பார்த்து சொல்லுவார் பென்யமீன், கர்த்தருக்கு பிரியமானவன், நீ என்னோடு எப்படி இருப்பாய்? சுகமாய் தங்கி இருப்பாய். எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய பாதத்துல. இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தை நல்லா கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தட்டும், உங்களை இன்னும் அவர் பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைனர் கொடுங்கம்மா. தேங்க் யூ லார்ட். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நீலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஆசையாய் கையெல்லாம் உயர்த்தி, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. சேர்ந்து சொல்லுங்கள், உமக்கு பிரியமானதை ரபகலத்தொலோரோ எனக்கு கற்று தாரும் தெய்வமே. இன்னும் சத்தமாய், நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. கடைசியா 2 கையை உயர்த்தி, தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே,
ஆருயிரே அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே அன்பின் சிகரமே, எங்களை அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. சிலுவையினால் பழைய மனுஷனை விட்டு நீக்கி எங்களை உம்மோடு இணைத்திர ஆண்டவரே. ஆவியினால் எங்களை உம்மோடு இணைத்திர ஆண்டவரே. அன்பினால் எங்களை உம்மோடு இணைத்திரே. நாங்களும் அந்த பென்யமீனை போல உம்முடைய ஆவியோடு, உம்முடைய ஆத்மாவோடு, உம்முடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டு உமக்கு பிரியமானவர்களை வாழ எங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான் என்கிற வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுப்பி தந்ததற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவர் வாழ்விலும் இன்னும் சுகமான நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களில் கட்டளையிடுவீராக. நீ தந்த வார்த்தைகள் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில 100 மடங்காய் கிரியை செய்யும்படிக்கு உம்முடைய ஊழியனாய் வேண்டுகிறேன். நன்மை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் அப்பா. எல்லா தீமைக்கு கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.